இந்த வீடியோவில் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடரில் இருக்க மற்ற மெனு ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். ஆட் நியூ இது கிளிக் பண்ணிங்கன்னா நியூவாக ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். இதில் ஸ்ட்ராட்டஜி நேம் அப்படின்றது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி நேம். இது யூனிக்காக இருக்கணும். ஆல்ரெடி இருக்க ஸ்ட்ராட்டஜி நேமே நீங்கள் இதில் ஆட் பண்ணிங்கன்னா ஆட் ஆகாது, வார்னிங் மெசேஜ் வரும். தென் பேஸ்கெட் நேம், பேஸ்கெட் ஸ்ட்ராட்டஜிஸை குரூப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. நீங்கள் மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிஸை குரூப் வைஸ் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பேஸ்கெட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன், இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி நீங்கள் ஏதாவது நோட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் நான் ஆல்ரெடி தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அப்டேட் கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி அங்கே அப்டேட் ஆகிடும். ரீசெட் கொடுத்தீங்கன்னா எல்லா ரெக்கார்டும் ரீசெட் ஆகிடும். கிளியர் ஆல் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இதில் ஃபில் பண்ண எல்லா டேட்டாவும் கிளியர் ஆகிடும். எஸ்கேப் கீபோர்டில் எஸ்கேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த விண்டோ க்ளோஸ் ஆகிடும். இல்லைனா நீங்கள் டைரெக்டாக க்ளோஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு எடிட். இந்த எடிட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, எந்த ரோ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ரோ எடிட் பண்ணுறதுக்காக அந்த ரெக்கார்டை இது ஓப்பன் பண்ணும். ஸோ நான் இங்கே பேங்க் நிஃப்டி கண்டிஷன்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா மெனுவில் இங்கே எடிட் பட்டனை கிளிக் பண்ணலாம். இல்லைனா இதுலேயே செகண்ட் காலமில் எடிட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணாலும் எடிட் ஆகும். தென் ரிமூவ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நோ ஸ்ட்ராட்டஜி இஸ் செலக்டட் டு ரிமூவ். அதாவது ரிமூவ் பண்ணும்போது இந்த செக் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு தான் ரிமூவ் பண்ணணும். ஏன்னா அப்படியே ரிமூவ் பண்ண வேணான்றதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் வச்சுருக்கோம். தெரியாமல் கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிடக்கூடாது. ஸோ நான் எஸ்பிஐஎன் சென்செக்ஸ் இந்த 2 ஸ்ட்ராட்டஜியும் டிக் பண்ணிவிட்டு ரிமூவ் பட்டனை கிளிக் பண்ணால் ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். எஸ் கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகிடும். ரெஃப்ரெஷ். ஸோ ரெஃப்ரெஷ்ன்றது ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி சேவ் ஆகிருக்க ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் திரும்ப ரீலோட் பண்ணோம், அதுதான் ரெஃப்ரெஷ். டூப்ளிகேட். இப்போ நீங்கள் இந்த நிஃப்டி ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி டூப்ளிகேட் பண்ணணும்னா சின்ன மாடிஃபிகேஷன் தான் பண்ணணும், அதுக்காக ஃபுல்லாக எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே கம்ப்ளீட்டாக ரீக்ரியேட் பண்ண வேணாம் அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் பண்ணுங்கள். டூப்ளிகேட்டுக்கு ஒரு நேம் கேட்கும், நீங்கள் என்ன நேம்னாலும் அங்கே டைப் பண்ணிக்கலாம். ஸோ அதை என்ட்ரு பண்ணிங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை அப்படியே இது டூப்ளிகேட் பண்ணிவிடும் வித் எக்ஸாக்ட் காப்பி. பேஸ்கெட் நேம், ஸ்ட்ராட்டஜி நேம் தவிர மற்றது எல்லாமே ஐடென்டிக்கலாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை எந்த சேஞ்சஸ் பண்ணணும் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். லெக், அந்த ஸ்ட்ராட்டஜியோட லெக்ஸ் கூட டூப்ளிகேட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அந்த பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராட்டஜி டூப்ளிகேட் பண்ணுறேன். டூப்ளிகேட், என்டர். டூப்ளிகேட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் இங்கே இருக்க ஸ்ட்ராட்டஜி ஏதாவது டூப்ளிகேட் பண்ணணும், திரும்ப எல்லா கண்டிஷன்ஸும் நான் ரீஎன்ட்ரி பண்ண முடியாது, ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணால் போதும் அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் பண்ணுங்கள். டூப்ளிகேட் பட்டனை கிளிக் பண்ணதும் இந்த டூப்ளிகேட் ஸ்ட்ராட்டஜிக்கு என்ன நேம் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்கும். ஸோ எக்ஸிஸ்டிங் நேம் அங்கே ஆல்ரெடி டிஸ்பிளே ஆகும், அதே நேம் கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணாது. கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்ட்ரா சஃபிக்ஸ் ஆட் பண்ணணும், இல்லை நீங்கள் ஸ்ட்ராட்டஜி நேமே சேஞ்ச் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். புதுசாக ஸ்ட்ராட்டஜிக்கு உண்டான நேம்ஸ் டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி டூப்ளிகேட் ஆகிடும். டூப்ளிகேட் ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் டூப்ளிகேட் பண்ணணும், லெக்ஸை டூப்ளிகேட் பண்ணாது. மேபி ஃப்யூச்சரில் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா லெக்கும் சேர்ந்து உங்களுக்கு டூப்ளிகேட் ஆகும். பட் ஆஸ் ஆஃப் நவ் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் டூப்ளிகேட் ஆகும், லெக்ஸ் டூப்ளிகேட் ஆகாது. தென் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணுறதுக்கு மல்டிபிள் ரோஸை செக் பாக்ஸ் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். தென் ரிமூவ் பண்ணுங்கள். அப்டேட் எக்ஸ்பைரி.
ஈஸி அல்கோவில் எப்போவுமே நீங்கள் ஸ்ட்ராட்டஜியில் இங்கே எக்ஸ்பைரி இந்த லெக்கில் எக்ஸ்பைரி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இப்போ 28th ஆகஸ்ட்னு வச்சுருக்கோம். ஓகே, ஸோ 28th ஆகஸ்ட்டுன்னு இங்கே எக்ஸ்பைரி செலக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே எக்ஸ்பைரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பைர்டு அப்படின்னு உங்களுக்கு மெசேஜ் காட்டும். இன்றைக்கி நைட்டு 12 o'clock ஆகுது. ஸோ நாளைக்கு மார்னிங், அதாவது 29th அன்னைக்கு காலையில் ஆஃப்டர் 8 o'clock இந்த எக்ஸ்பைரி டேட் ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட்வேர் சேஞ்ச் பண்ணிவிடும். இது 12 o'clock இன்னும் நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி இன்னும் அப்டேட் ஆகிருக்காது. நாளைக்கு மார்னிங் கண்டிப்பாக எக்ஸ்பைரி டேட் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். இன்கேஸ் அது எக்ஸ்பைரி டேட் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகலை, நீங்கள் ஈஸியாக ரீஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா அப்டேட் எக்ஸ்பைரி பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது சர்வர்லேருந்து புதுசாக எக்ஸ்பைரி டேட்ஸ் ரெக்கார்ட் வந்ததுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸ்பைரி டேட்ஸை சேஞ்ச் பண்ணிவிடும். எக்ஸ்பைர்ட் ஆன கான்ட்ராக்டை உங்களால் எனேபிள் பண்ண முடியாது. பாருங்கள், இங்கே மேலே எனேபிள் பண்ணாலும் கீழே லெக்ஸ் எனேபிள் ஆகாது. ஒரு கான்ட்ராக்ட் எக்ஸ்பைர் ஆகிடுச்சு அப்படின்னா இது ஒரு ப்ரொடெக்ஷன் சிஸ்டம். கான்ட்ராக்ட் எக்ஸ்பைர் ஆகிடுச்சுன்னா அந்த கான்ட்ராக்ட் சம்மந்தமான ட்ரேடு ஈஸி அல்கோ எடுக்காது. ஸோ அதனால் எக்ஸ்பைர்டு கான்ட்ராக்டில் ட்ரேடு நடந்துருமோ அப்படின்ற கவலை உங்களுக்கு வேண்டாம். அண்ட் அதர் ஆப்ஷன்ஸ், ரீசெட் காலம் லேஅவுட். இந்த ரீசெட் காலம் லேஅவுட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ நான் ஸ்ட்ராட்டஜி நேம் நான் இப்படி வேறு பொசிஷனுக்கு நான் ஊற்றிட்டேன், இல்லைனா ஏதாவது ஒரு காலமை வந்து நான் ஹைட் பண்ணிட்டேன், ரைட் கிளிக் பண்ணி ஹைட் திஸ் காலம் கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் காலம்லாம் மாற்றிட்டேன், எனக்கு ஏற்கனவே இருந்த மாதிரி எனக்கு டிஃபால்ட்டான செட்டிங்ஸ் வேணும் அப்படின்னா ரீசெட் காலம் லேஅவுட் கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக என்ன காலம் லேஅவுட் சேவ் ஆச்சோ அதுவே உங்களுக்கு ரீஸ்டோர் ஆகிடும். அண்ட் கிளியர் ஆல் பொசிஷன்ஸ், இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா பொசிஷன்ஸும் கிளியர் பண்ணிடும். கிளியர் ஆல் ஸ்ட்ராட்டஜிஸ், இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே உங்களுக்கு ரிமூவ் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த டிக் பாக்ஸ் பண்ணிவிட்டு கிளியர் ஆல் பொசிஷன்ஸ் கொடுத்தனா கிளியர் ஆகலையே. ஸோ கிளியர் ஆல் பேஸ்கெட்ஸ், கிளியர் ஆல் ஸ்ட்ராட்டஜிஸ் இதெல்லாம்